குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் அதோடைய டைப்ஸை பார்க்க போகிறோம். எலிமினேஷன் ரியாக்ஷனை பொறுத்த மட்டும் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. ஆல்ஃபா வந்து நம்மளுக்கு சிலபஸ் கிடையாது, பீட்டா எலிமினேஷன் தான் நம்மளுக்கு மேஜர். இந்த பீட்டாவை பொறுத்த மட்டும் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து E1, இன்னொன்று E2, இன்னொன்று ECB. ஓகே, E1னா என்னென்னா ரொம்ப சிம்பிள். இங்கே 1 இருக்கா, ஃபஸ்ட் ஆர்டர் கைனட்டிக்ஸ். இங்கே 2 இருக்கா, இது வந்து செகண்ட் ஆர்டர் கைனட்டிக்ஸ். ECBயுமே செகண்ட் ஆர்டர் கைனட்டிக்ஸ் தான். அடுத்து இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, E1 வந்து 2 ஸ்டெப் மெக்கானிசம், இது வந்து சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். இதுவும் சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். இது வந்து பேசிக்கான ஐடியா E1, E2, ECBயை பற்றி. இதில் என்னென்ன மெக்கானிசம் நடக்குது, இதை பேஸ் பண்ணி நீட்டில் கொஷின்ஸ் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் அதோடைய மெக்கானிசம்ஸை பற்றியும் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு E1 எடுத்துக்கலாம். E1 பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள், 2 ஸ்டெப்பில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுதான் ஹாலஜன் கனெக்டாக இருக்கிற கார்பன், அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் பீட்டா, இது வந்து ஆல்ஃபா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, லிவிங் குரூப் வெளியே போயிடும். இதில் எது லிவிங் குரூப்னா குளோரின். ஸோ குளோரின் வெளியே போகும்போது என்ன பண்ணுன்னா, குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் கம்பேர்ட் டு கார்பன். அப்போ என்ன பண்ணுன்னா, குளோரின் வந்து கார்பனோட எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அப்போ கார்பனில் என்ன சார்ஜ் கிரியேட் ஆகிடும்னா, பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிடும். இது ஸ்டெப் 1. அப்போ ஸ்டெப் 1ல் என்ன நடக்கும்னா, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடுச்சா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ப்ளஸ் இருக்குது, ஒரு பேஸ் போடுறோம். இந்த பேஸ் என்ன பண்ணுன்னா, ஸ்டெப் 2ல் ஹெச்சை H2ஓவாக எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் கிட்ட இருந்த பாண்ட் என்ன ஆகும்னா, இங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆகிடும். அப்படி மைக்ரேட் ஆச்சுன்னா C டபுள் பாண்ட் C H2 H2. இது ஸ்டெப் 2. எப்போவுமே ஸ்டெப் 1 வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னா, ஹாலஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், குளோரின் எடுத்துகிட்டு வேகமாக போயிடும். ஆனால் ஸ்டெப் 2 எப்போவுமே ஸ்லோவாக இருக்கும். ஏன் ஸ்லோவாக இருக்கும்னா, ஹெச் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே போகாது, பேஸ் ரொம்ப இன்புட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறமா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் E1உடைய பேசிக் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட் என்ன நடக்குதுன்னா, ஹாலஜன் வெளியே போயிடுது. அப்புறம் பீட்டா போர்ஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் பேஸ் எடுத்துகிட்டு வெளியே போய் இதுகிட்ட இருக்க பாண்டை இங்கே கொடுத்து C டபுள் பாண்ட் Cயாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் பேசிக்காக E1 பற்றின கம்ப்ளீட் ஐடியா. அடுத்து இதில் ஸ்லோ ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அதே மாதிரி இதில் கெமிக்கல் கைனடிக்ஸ் பார்த்தோன்னா, ரேட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா, ஒன்லி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஒன்லி, நாட் ரியேஜென்ட். இந்த சென்ஸ் இதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பேஸோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ரைட்டா? சரி, இப்போ அடுத்து E2 பார்க்கலாம். E2வை பொறுத்த மட்டும் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கேஸில் எக்ஸ் வெளியே போய் ஒரு ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் ஆகி அடுத்த ஸ்டெப்பில் தான் ஹெச் போச்சு. ஆனால் E2வில் என்ன நடக்கும் அப்படின்னா, சைமல்டேனியஸில், அதாவது ஒரே ஸ்டெப், ஒரு டிரான்சிஷன் ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னா, ஹெச்சும் வெளியே போயிடும், சிஎலும் வெளியே போயிடும். இங்கே இன்டர்மீடியட் ஸ்டெப்பில் நல்லா புரிஞ்சுக்கணும், டிரான்சிஷன் ஸ்டெப். இந்த டிரான்சிஷன் ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னா, எக்ஸ் வெளியே போயிடும், அதாவது குளோரின் வெளியே போயிடும், ஹெச்சும் வெளியே போயிடும். அதுக்கு பதில் இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகிடும். மைக்ரேட் ஆகிட்டு C டபுள் பாண்ட் C H2 H2. அதே தான் HCl வெளியே போகும். பட் ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா, ஹெச்சும் சிஎலும் ஒரே டைம் அடுத்த டைமில் வெளியே போயிடும். அது வந்து E2 மெக்கானிசம். இதை பற்றி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த வீடியோவில். ஸோ ரொம்ப சிம்பிள், ஹெச்சும் சிஎலும் உடனே ஒரே ஸ்டெப் டிரான்சிஷன் ஸ்டெப்லேயே வெளியே போயிட்டு அது என்னது, E2 மெக்கானிசம். அடுத்து ECB மெக்கானிசம். ECBனா என்னென்னா, E காஞ்சிகேட் பேஸ் மெக்கானிசம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, மோர் அசிடிக் காம்பவுண்ட் இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்படின்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேஸில் இதில் பார்த்தோன்னா எல்லாமே ஹைட்ரஜன் இருந்தது, இதில் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான்
டூக்கும் இசிபிக்கும் இருக்க வித்தியாசம். இதெல்லாமே மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் கார்பன்ஸ் ஹேலஜன்ஸ். ஸோ இந்த மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஹேலஜன்ஸ் என்ன பண்ணுன்னா ஹெச்சை சீக்கிரமாக ஹெச் கிட்ட இருக்க எலக்ட்ரானை எடுத்துட்டு ஹெச்சை வெளியே அனுப்பிச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் குளோரின் எல்லாமே மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஃப்ளூரினும் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ அது எலக்ட்ரானை இழுக்கும். ஹெச் வந்து பாவம் ரொம்ப புவர், ரொம்ப வீக். அப்போ என்ன பண்ணும், எலக்ட்ரானை கொடுத்துட்டு போயிடும். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா இங்கேயும் டிரான்சிஷன் ஸ்டேட் தான் நடக்கும். மற்ற ரெண்டு கேஸில் கார்பன் மேலே ப்ளஸ் சார்ஜ் கிரியேட் ஆச்சு. பட் இந்த ஒரு கேஸில் மட்டும் கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இதுதான் மேஜராக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய வித்தியாசம். இது டிரான்சிஷன் ஸ்டேட்டு, இன்டர்மீடியட் ஸ்டேட் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போ அடுத்து இங்கே மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் வந்து மோர் அசிடிக் ஹைட்ரஜன். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா, ஸோ மோர் அசிடிக் என்ன பண்ணுன்னா ஹெச் ப்ளஸ் சீக்கிரமாக வெளியே போயிடும். அடுத்து என்ன ஆகும்னா இந்த மைனஸ் வந்து இங்கே மைக்ரேட் ஆகும், அப்புறமா சிஎல் வெளியே போகும். அப்புறம் வழக்கம் போல் F2Cl2. இந்த மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன் நடந்தால் அது வந்து ECB1. சினா கான்ஜுகேட், பினா பேஸ். அப்படின்னா அசிடிக் புரோட்டானை சீக்கிரமாக எடுத்துரும். அதுதான் வந்து விஷயம். ஸோ இதுதான் ECBக்கான கான்செப்ட். அப்போ ECB எப்பப்பெல்லாம் நடக்கும்னா கார்பன் செயினில் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருந்தால், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருந்ததுன்னா அங்கே கட்டாயம் ECB மெக்கானிசம் தான் நடக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்து இப்போது நீட்டில் எப்படி சார் கொஷின் கேட்பாங்க, இதை வந்து எப்படி கன்சால்டேட் பண்ணி கொஷின் கேட்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வந்து ஓவரால் ஐடியா. E1, E2, ECB1. இது 2 ஸ்டெப், இது 1 ஸ்டெப், இது 2 ஸ்டெப். அடுத்து வந்து இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், இதுவும் செகண்ட் ஆர்டர். 3 டிகிரி 1 டிகிரி இந்த ஆர்டர்ஸ் அப்படியே பார்த்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீட்டில் வந்து இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சால்வன் கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஹேலஜன் கனெக்டாக இருக்கா, அது கனெக்டாக இருக்கிற கார்பன் என்ன கார்பன் பார்க்கணும். இது பார்த்தோன்னா இந்த கார்பன் 3 கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 3 டிகிரி கார்பன். ஓகே, 3 டிகிரி கார்பன்னா என்ன ஃபேவர், E1 மெக்கானிசம் ஃபேவர். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து E1க்கு இந்த ஆர்டர் பார்த்துட்டோம். அடுத்து வந்து சால்வெண்ட் என்னவா இருக்கணும், போலார் புரோட்டிக் சால்வெண்ட்டாக இருக்கணும். போலார் புரோட்டிக் சால்வெண்ட்னா என்னென்னா NS3, H2O, E2O3 இந்த மாதிரியான சால்வெண்ட். இங்கே என்ன சால்வெண்ட் கொடுத்துருக்காங்க, H2O. அப்போது ரெண்டு விஷயமே, காம்பவுண்டும் 3 டிகிரி கார்பனாக இருக்குது, சால்வெண்ட்டும் புரோட்டிக் சால்வெண்ட்டாக இருக்குது. அப்போது இது என்ன ஃபேவராக இருக்கும்னா E1 ஃபேவராக இருக்கும். இப்போ அடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இப்போது இங்கே ஹேலஜன் கனெக்ட் ஆகிருக்கிற கார்பன் என்ன டிகிரி, 1 டிகிரி கார்பன். ஓகேவா? சால்வெண்ட் என்ன, DMSO. அப்போது 1 டிகிரி மோர் ஃபேவர் ஃபார் E2. சால்வெண்ட் என்னது, DMSO. அப்போது இதே மாதிரி இங்கேயும் DMSO இருக்குது 1 டிகிரி. அப்போ இது என்ன ஃபேவராக இருக்கும்னா E2 ஃபேவராக இருக்கும். ஸோ இவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி நான் முன்னே சொல்லிட்டேன், காம்பவுண்ட் வந்து மோர் அசிடிக் காம்பவுண்ட், அதாவது ஃப்ளூரின், குளோரின், புரோமின் அந்த மாதிரி காம்பவுண்ட் கனெக்ட் ஆயிருந்தால் அது என்னது, ECB1. இவ்வளோதான் இதில் இருக்கிற பேசிக்கான ஐடியா. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீட்டில் கொஷின்ஸ் வந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.